6 மாசமா நான் தேடி இருந்தேன் வர்றான். அந்த வாக்கியம் இந்த வீச்சரோட சட்டம் எல்லாம் குடுமா. கொஞ்சம் சாப்பிட்டா சொல்லலாம்ல. இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களா வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. இது பொண்ணோட போட்டோ. பொண்ணு நல்ல லட்சமா தான் இருக்கு. பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க? பொண்ணு நர்சிங் படிச்சிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பொண்ணு. உங்க பையன் என்ன பண்றாங்க? பையன் சொந்தமா ஜேசி வச்சிருக்காரு. ஜேசி வச்சிருக்காரா? இப்ப பையனை பாக்கு. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. பையன் பக்கத்து பில்டிங்ல வேலை பார்க்கறான். வாங்க வேணா போய் பார்க்கலாம். இவர்தான் பையன். என்ன என்ன எழவி அது? டேய், உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? எல்லாரும் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சு பண்ணேன்டா. அதான் எப்படி ட்ரை பண்றது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சவாச்சு செய்யண்டா. அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. தங்க குட்டி வைரப்புள்ள என் பாட்டு மூட்டுப்படா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் புரியல. டேய், கருமம் பிடிச்சவனே டேக் மீடா. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். கொடுமை சார் இது. செல்லம் செல்லாங்க வாங்க ஒரு நிமிஷம். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா? வர வர நீ பண்றது எதுவும் சரியில்லை செல்லக்குட்டி. ரொம்ப கோவப்பட்டு இருக்கிற. அதனால சண்டை எல்லாம் ரொம்ப பெருசா வந்துட்டு இருக்குது. என்ன கோவப்படு? என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து பாரு. அதுக்கு என்னவா கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லலாம். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, நான் என்ன சும்மா கோபப்படுறது பைத்தியமா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கற? நீ என்ன நீ ஏதோ பண்றதுனால எனக்கு கோவம் வருது. ஏய் இல்லடி செல்லக்குட்டி, நான் கோவப்படுறேன்னு சொல்ல. இங்க வாரி இப்பவும் கோவப்படுற. நான் ஏதாவது வந்து சொல்லிட்டு போலான்னு தானே வந்தேன். இதுக்கே கோவப்படுற பாரு. இப்படிதான் எல்லா தடவையும் நடக்குது. சண்டை வருது அப்படிங்கற. இல்ல சொல்லக்குட்டி, உன்னால இல்ல, நம்ம 2 பேத்தாலதான் சண்டை வருது. சரியா? நானும் என்ன திருத்திக்கிறேன், நீயும் உன்னை திருத்திக்கிறியான்னு. இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. சொல்லிட்டு போலான்னு வந்து அட்வைஸ் பண்றதுக்காக வந்திருக்க. ஆமா கோவத்தை குறைச்சுக்கணும். ஆமா அட்வைஸ் தான் பண்ண வந்தேன் சொன்னோம். செல்லக்குட்டி, இந்த அட்வைஸ்ங்கிறது அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸிங்க. அதை ஃபாலோ பண்றது தான் கஷ்டம். இருக்கு பத்தியா? அது வந்து மாத்திர மாதிரி குடுக்கறவனுக்கு ஈஸியா இருக்கும். அதை போட்டுக்கிறான் பத்தியா, அவனுக்கு தான் அது கஷ்டமா இருக்கும். பின்னாடி சரி தங்கம், நீ மாத்திரையே போட்டுக்க. ஒழுங்கா கோவப்படாம இருந்துக்க. அப்ப நீ வந்து நீ என்ன கோவப்படுத்தாம இரு. போ. சரி செல்லக்குட்டி, போய் வேலையை பாரு. போய் தொலையா. நாங்க போவோம். இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயாமோ? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். கிட்டா போட சொல்லு. ஏய் போடா. ஏய் பாத்து பா, கரெக்ட்டா அடிச்சு போடு. வருது வருது. ஓகே ஆண்டி, பக்காவா 100% ப்ரொஃபஷனல். வாய்ப்பில்லை ராஜா. எவ்வளோ பாச்சு? 200 ரூபாய் ஆச்சு. இருப்பா எடுத்துட்டு வரேன். இந்தாப்பா. என்ன ஆண்டி 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு? அதுவா? ஓ, எனக்கு ஷாக் அடிச்சனாலயா? சாக்கு உனக்கு இல்லப்பா, எனக்கு. முதல்ல ஒரு ஜட்டியை வாங்கி கர்மக்காரன். அசிங்கமாய் போச்சு குமார். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது. அப்ப புரியல, இப்ப புரியுது.
இப்ப புரியுது